ஸோ ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்மக்கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். எஸ், கேடிஎம்மில் டியூக் 250 தான் இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக நான் ஓட்டணும்னு நினச்சிருந்த வண்டி, ஏன்னா நான் 200 ஓட்டியிருக்கேன் அண்டு 390 கூட ஓட்டியிருக்கேன். பட் டியூக் 250 வந்து நான் ஓட்டினதே இல்லை. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு கிடச்சிருக்கு. பார்த்துருவோம். இதை பற்றி ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்குலாம் தெரிய போகிறது கிடையாது. ஸோ மேக்ஸிமம் தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 13 PS 9000 RPM பவர் கொடுக்குது. அண்ட் மேக்ஸிமம் டார்க்கில் பார்த்தீங்கன்னா 25 Nm அண்டு 7500 RPM சம்திங் நான் பார்த்தேன். அண்ட் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் லிக்விட் கூல் இன்ஜின் தான். அண்ட் சிங்கிள் சிலிண்டர் வெஹிக்கிள் அண்ட் 4 ஸ்ட்ரோக். எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. எனக்குமே உங்களை மாரி ஆர்வமாக இருக்குது எப்படி இருக்க போகுது வண்டி. ஏன்னா நான் ஓட்டவே இல்லை இது வரைக்கும். நான் 250 நான் இது வரைக்கும் ஓட்டந்தே இல்லை. ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். எனக்கு ஆக்சுவலாக இந்த மாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன். BS3க்கு அப்புறம் அந்த இந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாடல் சரி, அது வந்து வேறு லெவலு. இதுவுமே நல்லாயிருக்கும். ஆனால் இதுக்கப்புறம் வரது எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு நான் பெருசாக சொல்ல மாட்டேன். எனக்கு ஓகேன்ற மாதிரி தான். ஆனால் இந்த மாடலும் சரி, இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த மாடலும் சரி, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அண்ட் உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த வண்டி பிடிச்சிருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு லைட்லாம் சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்இடி பார்க்கும்போது அந்த மாஸ்டர் பீஸ் அப்படின்ற மாரி தெரியுது. அண்டு இன்னும் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா வண்டியோட எக்ஸாஸ்ட்டு நீங்கள் கேட்கணும். ஏன்னா வாய் கோளாறுச்சுன்னா என்னை மன்னிச்சிருங்க. பிகாஸ் நான் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு அப்படியே வந்தேன். ஸோ கண்ணுலாம் துர்ன்னு சொரண்டு போயிருக்கு. சரி வீடியோ பண்ணுமேனு அந்த எக்ஸாஸ்ட் சவுண்டை வரங்க. ஆஹா, அருமையாக இருக்குது எக்ஸாஸ்ட் சவுண்டு. ஸோ வண்டியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பீடோ மீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்டு RPM, கியர் பாக்ஸ் எவ்வளோ கியர் இருக்குது அப்படின்னு, லோ ஃபியூவலு வண்டியில் ஃபியூவல் கம்மியாக தான் இருக்குது போல். ஸோ மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. செட்டிங் அந்த மோரு சம்திங் மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வண்டி எனக்கு பெருசாலாம் இந்த பற்றிலாம் எனக்கு ஃபுல்லாலாம் தெரியாதுங்க. ஆனால் நான் ஓட்டி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஓட்டி பார்த்துருவோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட் கியரில் என்ன ஏறுது அப்படின்றது பார்த்துருவோமா. 250யோட பவர் என்னன்றத. அப்பா 50. வாவ், 60 வரைக்கும் போகுது. இந்த ரோட்டில் நம்மள நேற்று ஐயோ பவர் வேறு லெவலில் இருக்குதுங்க. சத்தியமாக இங்கெல்லாம் ஓட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். பவர் சூப்பராக இருக்குது. செகண்ட் கியர் வரைக்கும் தான் இருந்து ஏறிச்சு. இருங்க கொஞ்சம் லாங்கில் போய் பார்ப்போம் எப்படி ஏறுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ போவோம். ஸோ 70 கிட்டே வச்சு செகண்ட் கியரில். ஓ மை காட் மாமா, வண்டி பயங்கரமாக இருக்குது. ஸோ வந்து பார்க்குறான் என்ன தடா பண்ணுற வண்டி அப்படின்னு. ஸோ அருமையாக இருக்குதுங்க வண்டி. ஆனால் இந்த வண்டியை ஓட்டினேன்னா கொஞ்சம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு ஓட்டுங்க. ஏன்னா வண்டியை வந்து எடுத்தும் கவுத்தெல்லாம் ஓட்ட முடியாது. ஏன்னா அவ்வளோ பவரு, பிக்கப்பும் சரி எல்லாமே சரி அவ்வளோ பவராக இருக்குது. அப்படிக்கா போயிடலாம். எங்கன்னா நல்லா டாப் ஸ்பீடு ஏற்றுற மாரி ரோடு நல்லா இருக்கிற மாரி இருக்கா? ஏய் வேணாண்டா, பவர் நிறைய இருக்குடா. நல்லா தான் இருக்குது ஓட்டுறதுக்கு. அப்பா, ஆனால் கிரவுண்ட் கிளியரன்ஸ் மட்டும் ரொம்ப அடி வாங்குது. சின்ன சின்ன பழத்தெல்லாம் கூட கீழே அடிக்குதுங்க. அது ஒரு பெரிய மைனஸ்ன்னு நினைக்கிறேன் இந்த வண்டியில். 2 பேர்லாம் உக்காந்துட்டுலாம் ஓட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓட்டினாலும் ஸ்பீட் பிரேக்கெல்லாம் பார்த்து ஓட்டணும். கேடிஎம்மே பிரேக் ஓகே தாங்க, ரொம்பலாம் சொல்ல முடியாதுங்க தம்பி. முன்னால் தான் இங்கே நிறைய சாவு நடக்குது வரம்போ. ஸோ பிரேக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக பிடிக்கலாம் சொல்ல முடியாது. ஓகேவாக தான் இருக்குது. அண்ட் ரெண்டுமே டிஸ்க்கு தான் இருந்தாலுமே கொஞ்சம் பார்த்து தான் பிரேக் அடிக்கணும். ஏன்னா மழை டைம்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்கிட் ஆகும் கேடிஎம்மை பொறுத்த வரைக்கும்.
ஸோ அதெல்லாம் பார்த்து தாங்க ஓட்டணும், அலட்சியமாக ஓட்டிடக்கூடாது. எங்கடா இந்த ரோடா? டே வானாண்டா பப்ளிக். நாயெல்லாம் வேற இருக்குதே. நாய்க்குட்டிலாம் இருக்கா போல. இரு 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 நான் எதுவும் பண்ணல. இரு இரு ஏய் நான் எதுவும் பண்ணல, துரத்தாத. ஐய் ஸோ வண்டி ஸ்பீடாக ஓட்டினாலே இந்த நாயை தொல்லை தாங்க முடியலங்க. ஏய் நான் உடனே என்ன பண்ணேன் அப்படா. நம்மளால மட்டும் இந்த டாப் ஸ்பீடு ஏற்றவே முடியாது போலங்க. நான் எதுவும் ஒன்று டிஸ்டர்ப் பண்ணலாம். திருடன்லாம் பிடிக்காதே, வண்டி வேகமாக ஓடனா மட்டும் தொத்தினே வா. மூஞ்ச பற்றி அது நல்லா அப்படா. அவ்வளோதாங்க ஏற்ற முடியுது 90 வரைக்கும். ஆனால் சூப்பராக ஏற்றுங்க தேர்ட் கியர்லேயே. வேற லெவலில் இருக்கு மாமா. அந்த நாய் டென்ஷன் பண்ணுது மாமா என்ன. எங்க ரோடு நல்லா இல்லையா? இதுதான் நான் சொன்னேன். ரோடு இங்கே இருக்காங்க, மெயின் ரோட்டில் தான் ஓட்டுற மாரி இருக்கும். பொண்ணு நான் ஒன்று ஸ்கூல் பசங்களாம் போவாங்க. இப்போ பிரச்சனை. அந்த ரோடு நல்லா இருக்குமா? அந்த ரோடு அதெல்லாம் அதெல்லாம் ரோடே கிடையாது. மண் கட்டி இதுலேயே அச்சு கழுத்துன்றேன். டேய் அங்கே ரோடு நான் சரியில்லைடா. கொஞ்சம் ஏய் வண்டி போகுதுடா, போகலாம் பரவாயில்லடா. வண்டி போயினே இருக்கும். அதுதான் அதுக்கேற்ற மாதிரி ரோடு வேணும்ல. போக முடியாது, இந்த பக்கம் போயிடலாம். இதுதான் இந்த ரோடு ஆக்சுவலாக வண்டி எடுத்தீங்க அப்படின்னா, ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வண்டியோட பவர் அந்த மாதிரி. கேடிஎம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், பவருக்கு தான் அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன். எந்த அளவுக்கு பவர் அதிகமாக இருக்கோ அதேமாதிரி ப்ரைஸும் அதிகமாக கொடுத்துட்றாங்க. என்ன மைலேஜ் தான் கொஞ்சம் அடி வாங்கும். இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 35 அப்படின்னு சொல்கிறாங்க. மினிமம் ஒரு நார்மல் ஸ்பீடில் ஓட்டுறீங்க அப்படின்னா 35 தான். சரி அடிச்சு கொளுத்தி ஓட்டுறோம் அப்படின்னா அது 30 தான். 30 29 அவ்வளோதான் காடு கொடுக்கும் வண்டி. தம்பி கொஞ்சம் வாரம் வந்துருப்பா. இந்த ரோட்டில் என்ன ஹை ஸ்பீடில் போக சொல்கிற? எனக்கு என் பொண்டாட்டி இருக்குதுடா, நம்பி இருக்கா. லைட்டாக ஸ்கிட் ஆச்சு அவ்வளோதான். ஸோ சீரியஸாக சொல்கிறேன். ஸோ இந்த வண்டி ஓட்டுறவங்க கொஞ்சம் ஆசையை தூண்டி விட்டுருங்க. இது ஸ்பீடில் வச்சிரும் எப்படி பார்த்தாலும். ஆனால் நமக்கு அந்த கண்ட்ரோல் பண்ணி நம்ம லைஃப் மேலே நம்ம தான் கேர் எடுத்துக்க முடியும், அடுத்த வந்து கேர் எடுத்துக்க முடியாது. ஸோ அதனால் வண்டியை ஓட்டுறவங்க, கேடிஎம்மை ஓட்டுறவங்க சரி, ஸோ பார்த்து ஓட்டுங்க. ரோடு காலியாக இருந்தால் எவ்வளோ வேணாலும் ஓட்டலாம், ரோடு காலி இல்லைன்னா கஷ்டம்தான். ஸோ இந்தமாதிரி ரோட்லலாம் போனோன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக தாங்க ஓட்டி ஆகணும், வேறு வழியே இல்லைங்க. ஆனால் பட் இதோட ப்ரைஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 280 வரைக்கும் வருதுங்க. 2,80,000 ஒரு மிடில் கிளாஸ் பையன் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ சான்ஸே இல்லை. வாங்க முடியாதெல்லாம் கிடையாது, எல்லாமே வாங்கலாம். பட் நமக்கு அது வந்து ஆடம்பரம் சொல்கிற மாரி தான் இருக்கும். பிகாஸ் ஒரு வெஹிக்கிளுக்காக நம்ம இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணோமா அப்படின்னா ஓகே, உங்களுக்கு ஆசை இருந்தால் வாங்கிக்கோங்க. இருந்தாலும் சொல்கிறேன், அதை வந்து வேறு எதுலையாச்சும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், ஃப்யூச்சருக்கு நல்லாயிருக்கும். ஸோ காசு இருக்கா தாராளமாக இந்த வண்டி வாங்குங்க. ஏன்னா அது ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் ஒன்றும் அவ்வளோ சுலமாக இல்லை. கேட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா சும்மா ஜென்ரல் சர்வீஸ் ஒன்றால 4,000 3,500 அவ்வளோ வருன்றாங்க. ஸோ அதுக்கேற்ற மாரி பிளான் பண்ணிக்கோங்க. ஆமாம், இது உள்ளே போய் பார்க்கலாமாடா? அப்பா கிரவுண்ட் கிளியரன்ஸ் பயங்கரமாக அடி வாங்குதுங்க. எந்த ஸ்பீட் பிரேக்கில் விட்டாலும் அடி வாங்குது கீழே. ஸோ 120க்கு மேலே போகுதுங்க வண்டி. நம்மளுக்கு கொஞ்சம் பயம், பிகாஸ் ஏன்னா ஊந்து மண்டைக்கிட்ட பிறந்ததுன்னா அவ்வளோதான். ஸோ சேஃப்டியை பார்த்து தான் நம்ம வண்டி ஓட்டுவோம். நம்ம வண்டி அந்த அளவுக்கு மனுச்சு கிச்சுலாம் ஓட்டுறது கிடையாது. ஸோ அது வந்து ஏன்னா நிறைய விஷயம் பார்த்துட்டோம் வேறு, அதனால் தேவையில்லை அப்படின்னு தோணுது. ஆனால் வண்டி நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க வண்டி.
அதாவது கேடிஎம்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ஒரு தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 100% இல்லை 90% இந்த பைக்கை பிடிக்காதவங்க இருக்க மாட்டாங்க. 90% பசங்களுக்கு இந்த வண்டி பிடிச்சிரும். ஏன்னா அது ஒரு அப்படிப்பட்ட ஒரு பிராண்டு. பவர் தாங்க, அந்த பவர் தாங்க பயம் பூச்சி விடுறது எல்லாருக்குமே. சீரியஸாக சொல்கிறேன், ரொம்பலாம் ஆஷாலாம் ஓட்டாதீங்க. சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுக்கு பிடிச்ச வண்டி, நம்ம ஆசைப்பட்டு காசை சேர்த்து வச்சு கஷ்டப்பட்டு அப்படி தான் நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த வண்டிலாம் வாங்குகிறோம். எந்த வண்டின்றது எல்லாம் எந்த வண்டியாக தான் சரி. ஸோ அது எந்த அளவுக்கு நம்ம சேஃபாக பார்த்துக்க முடியுமோ சேஃபாக இருந்துக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு சேஃபாக இருக்க முடியுமோ அந்தளவுக்கு சேஃபாக இருந்துக்கோங்க. வேறு என்ன இந்த வண்டியை பற்றி சொல்கிறதுக்கு இருக்குது? சொல்கிறதெல்லாம் இல்லை, வண்டி நல்லா இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. மைலேஜை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அடி வாங்கும். மற்றபடி ஒரு 250க்கு இவ்வளோ பவர் நல்லாவே கொடுத்துருக்குறாங்க. ஓட்டுங்க, வண்டி வாங்குங்க. ஸோ சேஃப்டியாக ஓட்டுங்க. ஒரு நல்ல கேலியாக ரோட்டில் வந்தால் டாப் ஸ்பீட் ஏற்றி பாருங்கள். சரி, ஓகேங்க, நல்லா இருக்குது வண்டி. இப்போது உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் உங்கள் ரமேஷ். அண்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க. அண்ட் இதோட நல்ல ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெஸ்ட்டான வீடியோ நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஓகே கைஸ், டாடா, பை.